ஆயிரக்கணக்கான வருஷமா இந்த பூமியில புத்திசாலித்தனத்தோட உச்சத்துள்ள மனுஷங்க மட்டும்தான் இருந்தோம். நம்ம நாகரிகத்தை கட்டி இருக்கோம், நட்சத்திரங்களுக்கு போயிருக்கோம், நம்ம உயிரியல் ரகசியங்களை கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா இப்போ ஒரு புதுவிதமான புத்திசாலித்தனம் வரப்போகுது. அதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இயந்திரங்கள் இப்போ யோசிக்கும், பகுத்தறியவும் இன்னும் நம்ம கற்பனை சூட பண்ண முடியாத விதத்துல புதுசா ஏதாவது செய்யவும் கத்துக்கிட்டு இருக்கு. தானா ஓட்டும் கார்கள்ல இருந்து நமக்குன்னு தனிப்பயனாக்கப்பட்ட மருத்துவம் வரைக்கும் ஏஐயோட வாய்ப்புகள் எல்லையே இல்லாம இருக்கு. நம்ம மனுஷனாகிற என்னன்னு மறுபடியும் யோசிக்க வைக்குது இந்த ஏஐ. இந்த புதிய சகாப்தத்தோட தொடக்கத்துல நின்னுகிட்டு மனுஷ புத்திசாலித்தனத்துக்கும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் இடையில இருக்கிற சிக்கலான உர பத்தி ஆராயணும். ஏஐயோட வளர்ச்சி வேகம் நம்மள் பிரமிக்க வைக்குது. உதாரணமா சாட் ஜிபிடி எடுத்துக்கோங்க. என்ன கேள்வி கேட்டாலும் மனுஷங்க மாதிரியே பதில் சொல்லும் ஒரு லாங்குவேஜ் மாடல். ஒரு இமெயில் எழுதணுமா, ஒரு பாட்டு எழுதணுமா, இல்ல ஒரு சின்ன புரோகிராம் சூட எழுதணுமா, சாட் ஜிபிடி எல்லாத்தையும் செய்யும், இன்னும் நிறைய செய்யும். இன்னொரு அருமையான உதாரணம் சூக்கிள் ஜெமினி. டெக்ஸ்ட், இமேஜ், ஆடியோ, வீடியோ எல்லாத்தையும் சேர்த்து புரிஞ்சுக்கிட்டு பதில சொல்லும் ஒரு மல்டி மாடல் ஏஐ சிஸ்டம். உங்க கம்ப்யூட்டர் கிட்டே நீங்க சாதாரணமா பேசி கட்டளைகளை கொடுத்து உங்களுக்கு புரிய மாதிரி பதில்களை வாங்கிக்கிற நினைச்சு பாருங்க. எலக்ட்ரிக் வாகன புரட்சியில முன்னணியர் டெஸ்லா நிறுவனம் தானா ஓட்டும் தொழில்நுட்பத்துல ஏஐல பெரிய முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. டெஸ்லாவோட ஏஐ சிஸ்டம் நிறைய கேமராக்கள், சென்சார்கள், பவர்ஃபுல் அல்காரிதம்களை யூஸ் பண்ணி கஷ்டமான சூழ்நிலைகள்ல சூட சரியான டிரைவிங் முடிவுகளை எடுக்குது. இந்த தொழில்நுட்பங்கள் தொடர்ந்து வளர்ச்சி அடைஞ்சா நம்ம உலகத்தை பெரிய அளவுல மாத்தும். ஏஐயோட வளர்ச்சி வேலை வாய்ப்பு சந்தையை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மாத்திக்கிட்டு இருக்கு. மனுஷங்க மட்டும்தான் செய்ய முடியும்னு நினைச்ச வேலைகளை இப்போ இயந்திரங்கள் செய்ய ஆரம்பிச்சுட்டதா நிறைய வேலைகள் ஆட்டோமேஷன் ஆக போகுது. ஆனா எல்லாமே மோசமா இல்ல. ஏஐ சில வேலைகளை இல்லாம பண்ணாலும் ஏஐ டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ், ஏஐ எதிக்ஸ் மாதிரி புது துறைகள்ல புது வாய்ப்புகளையும் உருவாக்குது. சலிப்பூட்டும் அல்லது ஆபத்தான வேலைகளை ஆட்டோமேட் பண்றதால மனுஷங்க இன்னும் புதுமையான, அட்ராக்டிக், திருப்திகரமான வேலைகள்ல கவனம் செலுத்த முடியும். இதுக்கு இந்த மாற்றங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்திக்கணும், தொடர்ந்து புதுசா கத்துக்கணும், ஏஐ காலத்துல தேவைப்படுற திறமைகளை வளர்ச்சுக்கணும். ஏஐயோட அபாரமான திறமைகள் இருந்தலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் மனுஷ புத்திசாலித்தனத்துக்கும் அடிப்படையிலேயே வித்தியாசம் இருக்கு. ஏஐ தகவல்களை ப்ராசஸ் பண்றதுல, பாட்டர்ன்களை அடையாளம் காணுறதுல, லாஜிக்கலா முடிவுகளை எடுக்கிறதுல திறமையா இருந்தாலும் புதுமையான சிந்தனை, உள்ளுணர்வு, சமூகத்தை தேவைப்படுற வேலைகள்ல இன்னும் கொஞ்சம் பின்தங்கியே இருக்கு. மனுஷங்களா புதுசா யோசிக்க முடியும், உள்ளுணர்வால முடிவுகளை எடுக்க முடியும், சிக்கலான உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க முடியும். ஏஐ மனுஷ உணர்ச்சிகளையும் புதுமையையும் ஓரளவுக்கு பிரதிபலிக்க முடியும். ஆனா மனுஷ அனுபவத்தோ உண்மையான புரிதலும் ஆழமான உணர்வும் அதுக்கு கிடையாது. இதுதான் மனுஷ புத்திசாலித்தனத்தோட தனித்துவமான மதிப்பை காட்டுது. ஏஐ ஒரு கருவிங்கிறத மறந்துடக் கூடாது. எந்த கருவிய மாதிரியும் இதையும் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஏஐயோட எதிர்காலம் இயந்திரங்களை பொறுத்து இல்ல, நம்ம சமூகமா எடுக்கிற முடிவுகளை பொறுத்துதான் இருக்கு. ஏஐ பொறுப்புடனும் நெறிமுறைகளுக்கு உட்பட்டும் வளர்க்கப்பட்டு மனுஷ நலனுக்கும் சமூக முன்னேற்றத்துக்கும் யூஸ் பண்ணப்படணும். சுத்தமான எரிசக்தி தீர்வுகளை கண்டுபிடிக்க, மருத்துவ முன்னேற்றங்களை விரைவுபடுத்தா, ஒவ்வொரு மாணவருக்கும் தேவையான தனிப்பயனாக்கப்பட்ட கல்வி முறைகளை உருவாக்க ஏஐ யூஸ் பண்ணா, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சா ஏஐயோட மாற்றும் சக்தியை பயன்படுத்தி எல்லாருக்கும் நியாயமான, சமான, நிலையான உலகத்தை உருவாக்கலாம். ஏஐயோட வளர்ச்சி சவால்களையும் வாய்ப்புரையும் ஒரே நேரத்துல கொடுக்குது. தெரியாததை பத்தி பயப்படாம், இந்திரங்களோட போட்டி போர் முயற்சி பண்ணாம், அவங்களோட சேர்ந்து வாழவும் ஒத்துழைக்கவும் கத்துக்கணும். இதுக்கு நம்ம மனநிலையில ஒரு மாற்றம் தேவை. போட்டிங்கிற மனநிலையில இருந்து
ஒத்துழைப்புங்கிற மனநிலைக்கு மாறணும். ஏஐயோட நெறிமுறை சம்பந்தமான விஷயங்களை பத்தி ஆழமா யோசிச்சு பேசணும். மனிதகுல நலனுக்காக ஏஐ யூஸ் பண்ணா ஒன்னா சேர்ந்து வேலை செய்யணும். தெரியாததை ஏத்துக்கிட்டு ஒத்துழைப்பை வளர்த்துக்கிட்டு ஏஐ நல்லதுக்கு யூஸ் பண்ணா மனுஷங்களும் இயந்திரங்களும் சேர்ந்து வார ஒரு எதிர்காலத்தை உருவாக்கலாம்.